ஓபிஎஸ் குறித்து பேசுவதால் காலமும் நேரமும் தான் வீண் என முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். அடையாளம் காட்டப்பட்டது. அவர்தான் இரட்டை இலை சின்னம் கழகக்கூடி எங்கு இருக்கிறதோ அங்கேதான் உண்மையான விசுவாச தொண்டன் பணியாற்றுவார். இங்கே ராமநாதபுரம் சீமையில் இருக்கக்கூடியவர்கள் அக்குமார் முத்திரை குத்திய விசுவாச தொண்டர்கள். யாரும் விலை போக மாட்டார்கள். அப்படி விலை போவார்கள் என்று நினைத்து யாராவது பகல் கனவு கண்டால் அவர்களுடைய கனவு பகல் கனவாக போகும் என்பதுதான் உண்மை சத்தியம். டெபாசிட் வாங்குறது இல்ல, அவர் களத்திலே நிக்கிறாரான்னு 20 நாளைக்கு நிக்கிறாரான்னே தெரியாது. ஏன்னா போன வாரம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு, நாளைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு தெரியாது. ஆகவே ஒரு நிலையில்லாத மனிதரை பற்றி பேசி காலத்தை நேரத்தை வீணடிப்பதை விட களத்திலே சென்று வாக்காளரை சந்தித்து அம்மாவின் சாதனை, புரட்சித் தலைவர் சாதனை, புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய சாதனை, இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள், அதான் நான் சொன்னேன், வரப்பிரசாதமான திட்டம், 100 ஆண்டு கனவு. நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள், எத்தனை தேர்தலில் நம்ம அந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம், அது நிறைவேறிச்சு. காவேரி குண்டார் வைகை திட்டம் நிறைவேறிச்சு. அதை முடக்கி போட்டிருக்கிறாங்க. அதை இப்ப இவரை கொண்டு வந்தா அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாரு. இந்த திட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய வறட்சியை போக்குவதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முழுமையாக இனி வருகிற தலைமுறையெல்லாம் அந்த வறட்சியே என்கிற வார்த்தையை பார்க்காத அளவிலே காவேரி வைகை குண்டாறு திட்டம் அதை முடக்கிட்டாங்க. ஜெயம்பெருமாள் வந்தா வெற்றி பெறும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.